சென்னையில் நடந்த ஜி.கே. மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சியில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் அமர்ந்திருந்த காட்சிகள் தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ளது. சென்னையில் நடந்த ஜி.கே. மூப்பனாரின் நினைவு தின நிகழ்ச்சியில் தமாக அங்கம் வகிக்கும் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். பாஜக சார்பில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். அனைவரும் ஒரே மேடையில் அமர்ந்திருந்த நிலையில் அவர்களுடன் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷும் கலந்து கொண்டார். எந்த கூட்டணியிலும் தேமுதிக இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்து வரும் சூழலில் சுதீஷ் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களுடன் மேடையை பகிர்ந்து கொண்டது அரசியலில் கவனம் பெற்றுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது. மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரத்தில் இரு கட்சிகள் இடையே கருத்து மோதல் ஏற்பட்ட நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து ஜனவரியில் கடலூரில் நடக்கும் மாநாட்டில் தெரிவிப்பதாக பிரேமலதா கூறியிருந்தார். இந்நிலையில் மூப்பனார் நினைவு தின நிகழ்ச்சியில் எல்.கே. சுதீஷ் கலந்து கொண்டதால் என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணையும் என அரசியலில் பரவலாக பேசப்படுகிறது. எனினும் நட்பு ரீதியில் மட்டுமே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக சுதீஷ் தெரிவித்துள்ளார். தேமுதிக நிலைப்பாடு 2026 தேமுதிக கூட்டணி தான் அமோக வெற்றி பெறும். கண்டிப்பாக எங்க பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு, வரவேற்கிறோம். கூட்டணி பங்கு வந்தா கண்டிப்பாக நான் வரவேற்கிறோம். எங்களுடைய கூட்டணி பத்தி வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் எங்களுடைய கூட்டணி பத்தி அறிவிப்போம். அதே நேரம் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தேமுதிக செல்லும் என்றும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். எனினும் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன என்பது 2026 ஜனவரியில் தெரிந்துவிடும். என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தது ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அண்ணன் எடப்பாடியார், அதே மாதிரி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள், மரியாதைக்குரிய சுதீஷ் அவர்கள், மரியாதைக்குரிய வாசன் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ரவி பச்சமுத்து அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், ஆக ஜெகன்மூர்த்தி அவர்கள், ஆக இவர்கள் எல்லாரும் இணைந்ததே மரியாதைக்குரிய ஐயா மூப்பனார் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதற்கான ஒரு முதல் தகவலாகவே நான் இதை கருதுகிறேன். சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மிக அழகாக பேசுகிறார்கள், வலிமையாக பேசுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம் நேற்று அழகா சொல்லியிருக்காங்க, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்ல, நாங்க தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா, மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன், நாம் எல்லாம் இணைந்துதான் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும்.